என்னோட நேம் சுமதி. நான் அயனாவரம்லேருந்து வரேன். எனக்கு 10 இயர்ஸ் பேக் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. கார் ஆக்சிடென்ட்ல ஹிப்ல இருக்க பால் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு பிளேட் வச்சுருந்தாங்க காலில். அந்த 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தேன், நல்லா ஆக்டிவாக இருந்தேன். வண்டி ஓட்டுவேன், 2 வீலர் ஓட்டுவேன், ரொம்ப ஆக்டிவாக ட்ரக் ஏறி இருக்கேன், கொடைக்கானல் ஹில்ஸ் எல்லாம் ஏறி இருக்கேன், நல்லா இருந்தேன். ஜஸ்ட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாத போச்சு. காலில் ரொம்ப பெயின், நைட்டில் தூங்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், ரொம்ப பெயினாக இருந்தது. போய் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தேன். நிறைய டாக்டர்ஸ் பார்த்ததில்ல, சொன்னாங்க பிளட் சர்க்குலேஷன் கம்மியாயிடுச்சு, ஸோ திரும்பவும் ரீசர்ஜரி பண்ணணும், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஆனால் வந்து எனக்கு பயம் இருந்தது, திரும்பவும் நம்ம ஹிப் ரீப்ளேஸ் பண்ணணும், திரும்பவும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னும் போது திரும்பவும் நான் சர்ஜரி பண்ணாலும் நான் நல்லா நடப்பேனான்றது எனக்கு டவுட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப என்னோட லைஃபே வந்து ஒரு ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் ரொம்ப நிறைய டாக்டர்ஸில் பார்த்ததுக்கு எனக்கு வந்து பர்டிகுலராக எங்கள் டாக்டர் ஜெப்ராஜ் சார் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணார். ஒரு எப்படி சொல்கிறது, என் லைஃபையே டோட்டலாக திரும்பவும் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் டாக்டர் ஜெப்ராஜ் சார். எனக்கு இப்போ சர்ஜரி பண்ணுங்கன்னு நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்லே நான் வந்து சர்ஜரி பண்ணதில் எனக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதில் இப்போ நான் வந்து எனக்கு 4 months ஆகுது. நல்லா நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கைட் பண்ணாங்க சார். எனக்கு ரொம்ப நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பித்தேன். இப்போ 2 வீலரும் ஓட்டுறேன். நான் லிம் பண்ணி நடக்கலை, நான் ரொம்ப நொண்டி நடந்துட்டு இருந்தேன். சோறு பிடிச்சிட்டுலாம் நடந்துட்டு இருந்தேன். நைட்டில் தூங்காமலாம் இருந்தேன் 3 இயர்ஸாக. எனக்கு சர்ஜரி பண்ணிக்கவும் ரொம்ப பயத்தில் இருந்தேன். பண்ணிட்டு நான் நல்லா நடக்கணுமே அப்படின்னு, அதனாலேயே டாக்டர்ஸோட அட்வைஸ்லாம் கேட்டு நான் சர்ஜரி பண்ணணுமா அப்படின்லாம் இருந்தேன். டாக்டர் ஜெப்ராஜ் சாரோட கவுன்சிலிங்கில் நிஜமாவே எனக்கு சர்ஜரி நான் பண்ணிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட்டு நான் ஓகே சொன்னேன். சர்ஜரி பண்ணேன். இன்னைக்கு நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன், நல்லா நடக்கிறேன். எப்பவும் போல 10 இயர்ஸ் பேக் நான் எப்படி ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இருந்தேனோ அதே மாதிரி இப்போ இருக்கேன். தேங்க்யூ டாக்டர் ஜெப்ராஜ் சார். தேங்க்யூ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். Hello, I am Dr. Jebraj, consultant orthopedic surgeon, specialized in joint replacement and arthroscopic surgeries. Mrs. Sumati, she came to me in Prashant Hospital with a long-term hip pain. So, she had a condition called secondary hip arthritis. So, she has undergone a surgery called total hip replacement. So, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 years back, 10 வருஷத்துக்கு முன்னாடி she had a car accident. அதுல வந்து ஹிப்போடைய அந்த ஹெட், அந்த தலைப்பகுதி உடைஞ்சு அவங்க she had a plating for it. So 10 வருஷமா அது நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை அந்த ஏரியால கம்மியாகி, அதாவது அந்த ஹிப்போட ஹெட் பகுதியில கம்மியாகி ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாவே வந்து அவங்க ஹிப் பெயின்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க நடக்க முடியாம ரொம்ப லிம்ப் பண்ணி நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்க்கும் போது டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே சாய்ஸா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஷி வாஸ் வெரி ஹாப்பி நவ். ஸோ டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன, அது யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவியன், ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், செகண்டரி ஹிப் ஆர்த்ரைட்டிஸ், நெக் ஆஃப் ஃபீமர் ஃபிராக்சர், இந்த 3 காமன் கண்டிஷனுக்கு நம்ம டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம். டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிப் ஓட இந்த ஹெட், இந்த தலைப்பகுதி பாதிக்கப்படுறதுனாலதான் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இல்லாட்டி ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வருது. அதே போல இந்த தலைப்பகுதியோட கழுத்துல உடைஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பிராக்சர் நெக் ஆஃப் ஃபீமர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி அந்த பிளட் சப்ளை கம்மியாகி நொறுங்கி போன எலும்பை இல்லாட்டி அந்த பிராக்சரான தலைப்பகுதியை எடுத்துட்டு ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு பால் வித் ஒரு சாக்கெட், ஒரு ஸ்டெம்மோட சேர்த்து நம்ம இதை ஃபிட் பண்ணிடுறோம். சோ இதை நம்ம ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த பெல்விஸோட அந்த சாக்கெட்ல வந்து அஸ்டாபிளம் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த அஸ்டாபிளம்ல இதுதான் வந்து இந்த ஹெட் தான் வந்து இந்த அஸ்டாபிளம்ல உட்கார்ந்து ஆர்டிகுலேட் ஆகும். இது இப்படி ஆர்டிகுலேட் ஆகும் போதுதான் நம்ம ஹிப்பை மூவ் பண்ண முடியுது. சோ இந்த பால் மாத்தினதுக்கு அப்புறமா இந்த அஸ்டாபிளம் அதுல வந்து இந்த ஷெல் மாதிரி ஒரு கப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். சோ இந்த கப்பும் இந்த பாலும் சேர்ந்து ஆர்டிகுலேட் ஆகும் போது, சேர்ந்து சுத்தும் போதுதான் நம்மளோட ஹிப் மூவ்மெண்ட் ப்ராப்பரா நடக்குது. இதுதான் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதோட லைஃப் டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்ல ஒரு 20 ல இருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே வருது. சோ இதோட ரைட் ஏஜ், எந்த ஏஜ்ல வந்து இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் முதல்ல ஏர்லி ஏஜ்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம முதல் சாய்ஸா வச்சுக்க மாட்டோம்.
அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம தள்ளி போடலாம். ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ முதல்ல ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 years வரைக்கும் நம்மளால இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து தள்ளி போட முடியும். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சர்ஜரி முடிச்ச டே 1 அவங்க நடக்க வைக்கிறோம். பெட்டை விட்டு எந்திரிச்சு அவங்க நடக்கலாம். ஸோ டே 2 வந்து அவங்கள அந்த காரிடாரை சுத்தி நடக்க வைக்கிறோம். டே 3 என்ன பண்றோம்னா அவங்கள ஸ்டேஸ் படிக்கட்டு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் டாய்லெட்ல எப்படி உட்காரணும் அப்படின்ற ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு டே 4 இல்ல மேக்ஸிமம் டே 5 அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரெக்கவரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ 4 weeks அப்புறமா அவங்களால ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாம நல்லா நடக்க முடியும். ஸோ போக போக ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் மந்த்க்கு அப்புறமா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் எப்படி முன்னாடி பழைய நிலைமையில எப்படி இருந்தாங்களோ அந்த கான்பிடன்ஸோட எல்லா வேலையுமே, ஒரு பைக் ரைடா இருக்கட்டும், ஒரு கார் ஓட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்லோவா ஒரு மலை ஏறதா இருக்கட்டும், இல்லாட்டி திரும்பி பேக் டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், எல்லாமே அவங்களால மறுபடியும் பண்ண முடியும். ஹிப் ப்ராப்ளம் ரிலேட்டடா எந்த உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலோ, இல்லாட்டி நீ ப்ராப்ளம் இல்லாட்டி ஷோல்டர் ப்ராப்ளம் ரிலேட்டடா என்ன உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கிளினிக்கை எப்ப விசிட் பண்ணுங்க. நீங்க வெப்சைட்குள்ள போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் டாக் வித் மீ. ஒரு தனியா ஒரு வெப்சைட் இருக்குது, அங்க போயிட்டு உங்க கொரிஸை நீங்க ரைஸ் பண்ணுங்க. ஐ வில் ஆன்சர் டு யூ. தேங்க்யூ.